என் அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான முட்டைக்கறி ஈஸியாக பண்ணிடலாம், சிம்பிளாக பண்ணிடலாம். ஒரு புது விதமான ரெசிபி இது. ஒரு ஜமைக்கன் ஸ்டைலில் நம்ம இது பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். அதோட 2 தக்காளியும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு இன்ச் இஞ்சியை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 15 பூண்டு பல்லையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது கீயான இன்க்ரீடியன்ட் என்னது? இந்த ஜர்க் சாஸுக்கு மிளகா. அவங்க பயங்கர காரமாக இருக்கும். பயங்கரனா பயங்கரம். அவங்க யூஸ் பண்ணுறது ஹெபனோரான் சில்லி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சாதாரண பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். உங்கள் காரம் எதுவாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் மீடியம் ஸ்பைஸில் தான் இது செய்கிறேன். ஆனால் ஜர்க்னாலே பயங்கர காரம். ஸோ நான் ஒரு 5லேருந்து 6 மிளகா, ஒரு 5 மிளகா நான் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு, 4 ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் நான் ஊற்றிக்கிறேன். 1/4 கட்டு கொத்தமல்லியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வேறையும் சேர்த்து. கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் இந்த டிஷ்ஷு மட்டும் இல்லை, எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் அதை கொத்தமல்லி வேற கொஞ்சம் தட்டி போட்டு பாருங்கள், இல்லை வெட்டி சேர்த்து பாருங்கள். அபாரமாக இருக்கும் அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு. ஆமாம். ஓகே ஓகே இது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அரைச்சிருக்கோம். ஆக்சுவலாக ஜர்க் சாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கோர்ஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணணும்டா, கோர்ஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபைனாக பண்ணியிருக்கோம், ஏன்னா நம்ம கிரேவியாக பண்ண போகிறோம்ல அதுக்காண்டி. ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குன்னு. ஃபைனாக இருக்கா? சூப்பர். ஓகே, இது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஓரமாக வச்சுட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதை இப்போ அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்துக்கலாம். ஓகே, இது அப்படியே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுனா சாஸ் ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு போட்டுருவோம். ஓகே, முட்டை உடச்சி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஆமாம், அது வச்சு ஊற்றல, நீ தான் ஊற்ற போகிற. ஓகேவா? ஆனால் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். 15 to 20 மினிட்ஸ். ஓகே, அது வரைக்கும் காத்துக்கிடுங்க. 2 to 20 மினிட்ஸ் இட்ஸ் வாங்க விட்டு காத்துக்கிடுங்க இந்த டிஷ்ஷில். ஓகே, இதில் 2.5 குழிக்கரண்டி நான் தயிரை சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக இதில் தயிர் போடுறதுனால 2 பெனிஃபிட்டு. ஒரு நல்ல ஒரு க்ரீமியாக முதல்ல சாஸ் நமக்கு இன்னும் நல்ல க்ரீமியாக இருக்கும். அப்புறம் நீங்கள் தப்பி தவறி மிளகா காரமாக இருக்கா நல்லா சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மிளகா போட்டு ரொம்ப காரமாக ஆயிடுச்சுனாலும் அந்த காரத்தை இது நல்லாவே குறைக்கும். நோ ப்ராப்ளம்டா, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, இப்போ தானே ஃபஸ்ட்டு டைம் உடைக்கிறேன். அடுத்த முட்டையெல்லாம் வேகமாக அடுத்தடுத்து போடணும். அதனால அப்பாவே உடச்சி ஊற்றிக்கிட்டு. ஓகே, 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறேன் பாரு. எப்படி இருக்கு இப்போ தெரியுதா? செம்மையாக இருக்கு பாரு. அப்படியே இதை அப்படியே டக் பண்ணி கிண்டிடக்கூடாது. அதை அப்படியே உடச்சி முட்டையை தனித்தனியாக இருக்குல்ல, அதை அப்படியே பொண்ணமாக கீழேருந்து தள்ளி விடணும். எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்குல, அப்ப என்ன பண்ணணும்? லைக் பண்ணி ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.